வணக்கம் குழந்தைகளே. எப்படி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? நல்லா படிங்க. சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையில் சந்தோஷம்தான் முக்கியம். ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு வரம் சிரிக்கக்கூடிய வரம். அந்த வரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். நல்லதுக்காக வேண்டி சிரிக்கணும். யாரையும் பார்த்து ஏளனமாக சிரிக்கக்கூடாது. எல்லோரையும் சந்தோஷமாக சிரிக்கணும். நீங்களாம் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கணும். இப்போ உங்களெல்லாம் நம்ம எல்லாரையுமே சிரிக்க வச்ச ஒருத்தருடைய கதை சொல்ல போகிறேன் நான். அவர் பேர் சார்லி சாப்ளின். உங்களுக்கெல்லாம் தெரியும். உலகத்தையே சிரிக்க வச்சவர். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தோஷமாக ரொம்ப நாள் இருந்ததில்லை. நிறைய சவால்கள், நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு தான் நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சார். அப்போ ஒரு முறையும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிலை மாறிவிடும், இந்த நிலை மாறிவிடும். அது மாதிரி தான் அவர் அடிக்கடி சொல்லிப்பாரான், அடிக்கடி நினச்சிப்பாரான். இந்த நிலை மாறிவிடும், இது இப்படியே போகாது, நாளைக்கு வேறு மாதிரியான சந்தோஷங்கள் வரலாம். சந்தோஷங்கள் வந்து கூட இந்த நிலை இப்படியே இருக்காது, நாளைக்கு வேறு ஏதாவது வரலாம். அப்படி தான் அவர் சொல்லிகிட்டு இருப்பாரான். நீங்கள் அவருடைய படங்கள்லாம் நிறைய பார்க்கணும். ரொம்ப சிரிப்பாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அவருடைய படங்கள். அதனால் இப்போ நம்ம சார்லி சாப்ளின் பற்றி பார்ப்போம். 1889 லண்டனில் பிறந்தார். அவர் அவர் பிறந்து ஒரு வருஷங்கள்லேயே கொஞ்ச நாள்லேயே அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அப்போ அவர் 5 வயசாக இருக்கும்போது அவருடைய குடும்பத்தோட சூழ்நிலையால் அவங்க அம்மா கூட சேர்ந்து மேடையில் பாட ஆரம்பிச்சிட்டார். மேடையில் பாட ஆரம்பித்தோன்னே அந்த 5 வயசு சிறுவன் அருமையாக பாடுறானே இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயங்கரமான வரவேற்பு. ஆனால் 7 வயசில் அந்த சந்தோஷம் பறிபோனது. அந்த நிலை மாறிடுச்சு. இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு போச்சு. அவரால் ஒன்றும் பண்ண முடியல. 7 வயசு பையன் என்ன பண்ணுவான்? அதாவது அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த 7 வயசில் அந்த பையன் சலூனில் வேலை செஞ்சுருக்கான், கண்ணாடி தொழிற்சாலையில் வேலை செஞ்சுருக்கான், மருத்துவமனையில் வேலை செஞ்சுருக்கான். இது மாதிரி எங்கெங்கேயோ வேலை பார்த்தான். அப்புறம் அப்புறமா என்னாச்சு, அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பா அப்பா அவனை கூப்பிட்ருக்காரு. வாடா வாடா நம்ம 2 பேரும் நாடகங்கள்லாம் நடிக்கலாம், மேடை நாடகங்கள் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட சேர்ந்து மேடை நாடகங்கள் நடித்தான். திடீர்னு அவங்க அப்பாவும் காலமாயிட்டார். கண்டிப்பாக வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப தோய்வு, கஷ்டம். அதை அவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ கூட நினச்சான், இந்த நிலை மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு. 1910 அந்த வருஷத்தில் ஒரு நாடகக்குழுவோடு சேர்ந்து அமெரிக்கா போனான். அமெரிக்கா போய் அந்த குறும்படங்கள் நடித்தான். அமெரிக்கா போனால் நல்ல ஒரு குறும்படங்களில் நிறைய குறும்படங்களில் நடித்தான். நல்ல பேர் கிடச்சிது அவனுக்கு. யாருக்கு? சார்லி சாப்ளினுக்கு. அப்போ அவனுக்கு அவனுக்குன்னு ஒரு முத்திரையான கேரக்டர்லாம் உண்டு. அந்த கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ராம்ப். அதாவது பேகி பேண்ட்டு, தொப்பி, கைத்தடி, கால் வளைஞ்சிருக்கும். டக டக டகன்னு நடந்து போவான். அது அந்த அந்த மாதிரி கேரக்டர் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. தி கிரேட் அப்படின்ற ஒரு படத்தில் ஆரம்பித்த அந்த ஃபேமஸ்ஸு தி கிரேட் டிடெக்டர் அப்படின்ற படத்து வரைக்கும் அந்த கேரக்டர் ரொம்ப பேசப்பட்ட ஒரு கேரக்டராக இருந்தது. ஆனால் அவர் அந்த காலத்தில் அவருடைய குடும்ப வாழ்க்கை அவருக்கு சரியாக அமையலை. அதான் இந்த நிலை மாறிவிடும் அப்படின்ற மாதிரி அவருடைய குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தார். அவருடைய குடும்ப வாழ்க்கை சரியாக அவருக்கு அமையலை. சரி, அது 1918 நடந்தது முதல் திருமணம். சரி, அது கொஞ்ச நாள் வரைக்குமே அந்த சந்தோஷம் இருந்தது. அப்போ இந்த நிலையை மாறிவிடும்னு மாறிப்போச்சு. அதுக்கப்புறம் 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அவர். 2 கல்யாணம் பண்ணிட்ட உடனே அதெல்லாம் பெரிய ரொம்ப அவருக்கு மனசுக்கு திருப்தி தரல, சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அமைதியாக இல்லை. 1942 4வது கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஓ நெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியை 4வது கல்யாணம் பண்ணிட்டார்.
அப்போ வந்து கொஞ்சம் மனசு கொஞ்சம் அமைதியாக இருந்தது அவருக்கு. ரைட்டு. அதாவது 1945 வருஷம் சார்லி சாப்ளின் ஒரு கம்யூனிஸ்ட், பயங்கர தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கவர்மெண்ட்டு அவர் மேலே வந்து குற்றமெல்லாம் சாட்டிச்சு. அவருடைய 2வது மனைவி இருந்தாங்க இல்லையா, ஜோன் பெரி அப்படின்றவங்க நிறைய குற்றச்சாட்டுகளை அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கிட்ட சார்லி சாப்ளினை பற்றி சொன்னாங்க. அதை வந்து அமெரிக்கா கவர்மெண்ட்டு எடுத்துக்கிச்சு. ஆனால் சார்லி சாப்ளின் அவருடைய வாதமாக சில விஷயங்களை வைக்க வந்தார். அதை வந்து அமெரிக்கா கவர்மெண்ட் காதுலேயே வாங்கலை. அப்படி இருந்து அதனால் வந்து என்ன பண்ணார், மனசு ரொம்ப வெறுத்து போய் 1952 சுவிட்சர்லாந்தில் போய் அடைக்கலமாயிட்டார். அது வந்து அவருக்கு ரொம்ப மனசு வருத்தத்தோடு தான் போனார். சுவிட்சர்லாந்தில் போய் அடைக்கலமாயிட்டார். அதே அதாவது இந்த நிலை மாறிவிடும் அப்படின்ற மாதிரி 1972 இந்த கால சக்கரம் சுழலுது. அதே அமெரிக்கா கவர்மெண்ட்டு உலகின் தலை சிறந்த நகைச்சுவை நடிகர் அப்படின்ற பட்டத்தை நான் உங்களுக்கு தரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார்லி சாப்ளினை கூப்பிட்டாங்க. சரி, வேறு வழி இல்லாமல் வந்தார். வந்து உலகினுடைய தலை சிறந்த நடிகர், தலை சிறந்த சிரிப்பு நடிகர், தலை சிறந்த நகைச்சுவை நடிகர் அப்படின்னு சொல்கிற பட்டத்தை வந்து வாங்கிக்கிறதுக்கு வந்தார். வந்து அமெரிக்காவில் அந்த பட்டத்தை வாங்கிட்டார். ஆனால் அவருக்கு அமெரிக்காவில் தங்கிறதுக்கு விருப்பம் இல்லை. சரி, திரும்பவும் வந்து சுவிட்சர்லாந்துக்கு வந்துட்டார். அவர் வந்து அந்த பட்டத்தை வாங்கிட்டு வரும்போது ஏர்போர்ட்டில் கேட்குறாங்களாம், விமான நிலையத்தில் கேட்குறாங்க, நீங்கள் வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, அதாவது வந்து ஆனால் வந்து எல்லோரையும் சிரிக்க வச்சிங்க, இவ்வளோ பெரிய பரிசு வாங்குறீங்க, அந்த எப்படி வந்து நீங்கள் ஜெயித்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ போர்க்களம் உங்கள் வாழ்க்கை, எப்படி ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சார்லி சாப்ளின் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இந்த நிலை மாறிவிடும் அப்படின்றத நான் வந்து அடிக்கடி நினச்சிப்பேன். அந்த வார்த்தையை நான் மறக்கிறதில்ல. அது வாட் எவர் இட் மே பி, இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, இந்த நிலை மாறிவிடும். இதோ இந்த கணத்தில் கூட இந்த நிலை மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு சிரித்தாராம். அதுக்கு அவங்களும் சிரித்தாங்களாம். வறுமையிலே பிறந்து வாழ்வெல்லாம் போராடி உலகையே தன் பெயரை உச்சரிக்க வைத்த இன்னும் கூட சார்லி சாப்ளினுடைய பெயர் இந்த உலகம் மறக்கவில்லை, உச்சரித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். உச்சரிக்க வைத்த ஒரு மாபெரும் கலைஞர் சார்லி சாப்ளின். அவர் சொன்ன மந்திர வார்த்தை தான் வந்து இந்த நிலை மாறிவிடும். அது வந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு கூட ஒரு நல்ல சாவியாக அமையும். புரியுதுங்களா? நீங்கள் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். சரி, இன்றைக்கி சார்லி சாப்ளினுடைய கதையை பார்த்தோம். நம்ம வந்து அடுத்த வாரம் வேறு ஒருத்தருடைய கதையை பார்ப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க சார்லி சாப்ளின் புகழ். நீங்கள் குழந்தைங்களே, நீங்கள் அழகாக சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கணும்.